கார்ப்பரேஷன், டாடா ஸ்டீல், டாடா எல்எக்ஸி, டாடா பவர், அப்படிலாம் நம்ம அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும் மேடம். அது தனி அது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிடுறோங்கிறதுனால நம்ம டாடா கன்சியூமர் எடுத்துக்கலாம். கம்ஸ் அண்டர் கன்சியூமர், டாடா கன்சியூமர். சரியா? அப்புறம் வேற ஏதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்றது. காலையில எழுந்திரிச்சோம் என்ன பண்றோம்? காஃபி குடிக்கிறோம். காஃபி என்ன? நெஸ்லே, நெஸ்லே இந்தியா லிமிடெட். சூப்பர். வேற காலையில எழுந்திரிச்சோம் என்ன பண்றோம்? விளக்குறோமா? விளக்குறோம்ல? சோ நம்ம இப்ப ஆட் பண்ணிருக்க ஷேர்ஸ் எல்லாம் நம்ம பேசின ஷேர்ஸ் தான் இருக்கு. கால்பால், நெஸ்லே இந்தியா, டாடா கன்சியூமர், டாடா கெமிக்கல், இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அமர் ராஜா பேட்டரிஸ். ஸோ இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வாட்ச் லிஸ்ட் நம்ம எதுக்கு ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, டெய்லி நான் இதை பார்க்க போறேன் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டெய்லி இதோட ஷேரோட பிரைஸ் நான் பார்ப்பேன் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து வாட்ச் லிஸ்ட்ல கொண்டு போய் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். சரி, ஓகே. சோ ஸ்கிரீன் விசிபிள் தானே? ஸ்கிரீன் விசிபிள், ரைட். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டாடா கன்சியூமர். டாடா கன்சியூமர் இப்போ கரண்ட் இந்த நொடியில ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து 1098.10. சரியா? நம்ம ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாங்க, அதை போட்டு லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ண உடனே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். என்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் விரும்புறோம் அப்படின்னா, சப்போஸ் டாடா கன்சியூமர் நல்லா இருக்குன்னு நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டோம். டாடா கன்சியூமர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் எடுத்தோம் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபண்ட் நம்ம காசை பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும். அப்பதான் நமக்கு வந்து பையிங் பவர் கிடைக்கும். நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் மாத்தினாதான் ஏற்றம் என்ன பண்ணுவோம், நீங்க பை பண்றதுக்கு உங்களுக்கு பவர் கொடுக்கும், இல்லாட்டி பை பண்றதுக்கு பவர் தர மாட்டோம். சரியா? இப்போ வந்து பீனா என்ன, எஸ்னா என்னன்னா பை செல். சரியா? டாடா கன்சியூமர் ஷேரை நான் பை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பியை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆயிரும். இந்த விண்டோல நிறைய சிஎன்சி, என்ஆர்எம் அதெல்லாம் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போக வேண்டாம். ஆர்டர் டைப், லிமிட், மார்க்கெட் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷன். பிரைஸ் மட்டும் எடுத்துக்கோ. இப்போ 1098.48 அங்க கடைசியா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு, அதனால அதை எடுத்துட்டு வந்துருச்சு. இங்க வந்து இப்போ வந்து டெப்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை காட்டுறேன். நம்ம டெப்த் போனோம் அப்படின்னா இந்த டெப்த் போனா இங்க டெப்த் இருக்கு. இதுதான் டெப்த்னு சொல்லுவோம். இது மார்க்கெட் டெப்த். என்னன்னா அந்த கம்பெனி இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அந்த கம்பெனில அப்படிங்கறத ஒரு ஓவர்வியூ காட்டுறது தான் இந்த மார்க்கெட் டெப்த். இன்னைக்கு டாடா கன்சியூமர் ஓபன் ஆன பிரைஸ் வந்து 1100. சரியா? இன்னைக்கு அந்த 1100 ஓபன் ஆன பிறகு அது போன ஹை வந்து 1117 ரூபாய் 10 காசு. லோ வந்து 1095 ரூபாய் 95 காசு 90 காசு. நேத்து க்ளோஸ் வந்து 1107 ரூபாய் 70 காசுல இருந்திருக்கு. இது வந்து பிட், இது வந்து ஆஸ்க். சரியா? இது எல்லாம் விக்கிறவங்க, இதெல்லாம் வாங்குறவங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், இது பிட், இது ஆஸ்க். இது வந்து ஓபன் பிரைஸ் மேடம். இன்னைக்கு வந்து என்ன பிரைஸ்ல ஓபன் ஆனுச்சோ அது இன்னைக்கு ஓபன் ஆன பிறகு எது வரைக்கும் ஹை போச்சோ 1117.10 வரைக்கும் ஹை போச்சு. லோ வந்து 1095.90 வரைக்கும் வந்துச்சு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து 1107 ரூபாய் 70 காசு இருந்துச்சு. சரியா? இது வந்து ஒரு ஓவர். இங்க வந்து குவாண்டிட்டி, ஆர்டர்ஸ், பிட், ஆஸ்க், ஆர்டர்ஸ், குவாண்டிட்டி இருக்கு இல்லையா? இந்த பிட்னா பை பண்றவங்க எல்லாரும் பிட் பண்ணிருக்காங்க, எனக்கு இவ்வளவு வேணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. செல் பண்றவங்க எல்லாம் எனக்கு இவ்வளவு வேணும் செல்லிங் போட்டிருக்காங்க. So they ask this price, they bid this price. இந்த ரெண்டும் மேட்ச் ஆகும்போது ட்ரேட் நடக்கும். இப்போ பெஸ்ட் செல்லர் எந்த இடத்துல போட்டிருக்காங்க, 1097 ரூபாய் 90 காசுல போட்டிருக்காங்க. பெஸ்ட் பையர் எந்த இடத்துல போட்டிருக்காங்க, 1097 ரூபாய் 80 காசுல போட்டிருக்காங்க. நீங்க இப்ப பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உடனே பை பண்ணிடணும், வெயிட்லாம் பண்ண முடியாது. உடனே பை பண்ணணும். நீங்க 1097 ரூபாய் 90 காசுக்கு நீங்க பையிங் ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஆர்டர் மேட்ச் ஆயிடும். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இதுக்கும் அந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லை. டாடா கன்சியூமருக்கும் இந்த ட்ரேடிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. டாடா கன்சியூமர்ல இருந்து வாங்குனீங்க இல்லையா, 1 2 3 4 5 6 வாங்குனீங்க இல்லையா, நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பை செல் போட்டுட்டே இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். இது டாடா கன்சியூமர் கம்பெனிக்கும்
இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ட்ரேடிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் சப்ளை நடக்கும். இன்னைக்கு வந்து டாடா கன்சியூமர் ஷேருக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ரேட் ஏறிட்டே இருக்கும், சப்ளை அதிகமாக இருந்தால் ரேட் இறங்கிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் சப்ளை ஒன்லி த பிரைஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வில் ஹேப்பன் இன் த மார்க்கெட். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ற வேலை எங்களோடது, நாங்க தான் இந்த பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்றோம். இந்த பிளாட்ஃபார்ம் மேடையை கொடுத்துட்டோம், மேடையில பையரும் வருவாரு செல்லரும் வருவாரு. யாருக்கு என்ன வேணுமோ நம்ம மார்க்கெட்ல போய் என்ன வேணுமோ அது யார் விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கணும். அதே மாதிரி இது மார்க்கெட்டுக்கு நீங்க வர்றீங்க, உங்களுக்கு டாடா கன்சூமர் ஷேர் வேணும், நீங்க வேணும்னா நீங்க வந்து பிட்ல வருவீங்க, இல்ல விற்கணும்னா நீங்க செல்லரா வரீங்கன்னா ஆஸ்க்ல போடுவீங்க. நீங்க என்ன பிரைஸ் வேணாலும் போடலாம். இப்ப என்ன பிரைஸ் போடலாம்? இப்ப என்ன பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 1097 ரூபாய் 10 காசு இருக்கு. ஆனா நான் 1097 ரூபாய் 10 காசுல எனக்கு வாங்க விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணிடுறேன், அப்பா எனக்கு வந்து ஒரு 10 ஷேர் 1050 ரூபாய் வந்தா வாங்கணும்பா, 97 ரூபாய் வாங்குறதுக்கு நான் விருப்பம் இல்லை. எனக்கு 1050 ரூபாய் வந்தா வாங்கலாம்னு சொல்லி என் சிஸ்டம்ல இந்த ஆர்டரை நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். ஆனா அது போய் எங்க நிக்கும் அப்படின்னா பெண்டிங்ல நின்றும். இங்க நிக்குதா? இங்க என்ன நிக்குது? நான் வந்து பை போட்டிருக்கேன், டாடா கன்சியூமர் ஷேரை பை போட்டிருக்கேன், லிமிட் ஆர்டர் பிரைஸ்ல போட்டிருக்கேன். லிமிட்னா நான் என்ன விலைக்கு கேட்கறேனோ அந்த விலைக்கு வந்தா வாங்கி கொடு, இல்லாட்டி வேண்டாம். சரியா? எனக்கு 1050 ரூபாய் வந்தா நான் வாங்கிக்கிறேன், இல்லாட்டி எனக்கு வேண்டாம். 1097 ரூபாய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 1050 ரூபாய் வந்தாதான் என் ஆர்டர் மேட்ச் ஆகும், இல்லாட்டி மேட்சே ஆகாது. சரியா? ஆனா லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ் என்ன இருக்கு? 1095 ரூபாய் இருக்கு. 1050 ரூபாய் வந்தா தான் என் ஆர்டர் மேட்ச் ஆகும். இந்த வேலிடேஷன் வந்து டே மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் இப்ப போடுற ஆர்டர்ல டே மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா சிஸ்டம்ல 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஜிடிசின்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஜிடிடின்னு சொல்லுவோம். கிரேட்டஸ்ட் டில் கேன்சல். நான் கேன்சல் பண்ற வரைக்கும் இந்த ஆர்டர் சிஸ்டம்ல இருக்கட்டும் பா அப்படின்னா அது ஜிடிசி சிஸ்டம்ல இருக்கும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளானைக்கு இல்ல, 10 நாள் இல்ல, 50 நாள் இல்ல, 1 வருஷம் இல்ல, சிஸ்டம்ல இருக்கும். எப்ப 1050 வருதோ அப்ப மேட்ச் ஆயிடும். புரியுதா? ஜிடிடி கிரேட்டஸ்ட் டில் டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன போட்டுறேன்? 1050 ரூபாய்க்கு போடுறேன். ஆனா 10 நாளைக்கு வர வந்தா வாங்குப்பா, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னா நான் டேட் என்ன போட்டுடலாம்? 10th ஆகஸ்ட்னு போட்டு நான் ஒரு ஆர்டரை போட்டு வச்சிடலாம். 10th ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆர்டர் சிஸ்டம்ல இருக்கும். 10th ஆகஸ்ட்குள்ள 1050 வந்துச்சுன்னா பை ஆகும், இல்லைன்னா இந்த ஆர்டர் வந்து எரேஸ் ஆயிடும். சரி, இப்போ நான் போட்டிருக்கிறது வேலிடேஷன் டே. இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளேயே 1050 வந்துச்சுன்னா மேட்ச் ஆகும், இல்லாட்டி இந்த ஆர்டர் கேன்சல் ஆகும். அண்டர்ஸ்டுட்? சிம்பிள், ரைட்? இது வந்து இப்படி வந்து இப்போ இது வேண்டாம், நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? கேன்சல் தி ஆர்டர். Are you sure you want to cancel the order? ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் கொடுத்துறேன். இந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ரைட்? இப்போ போய் ஆர்டர் புக்கை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ போய் ட்ரேட் புக் வேண்டாம், ஆர்டர் புக். இப்போ போய் ஆர்டர் புக்கை பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்துச்சு? ஸ்டேட்டஸ் அங்க நானே கேன்சல் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா நான் இப்படி போடணும். எனக்கு விற்கணும், சப்போஸ் நான் கையில ஒரு நான் வந்து இன்னைக்கு இன்ட்ராடே பண்ணேன். மேபி 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒன்னு இன்ட்ராடே, இன்னொன்று டெலிவரின்னு சொல்லுவோம். இன்னைக்கே காலையில 9:15 இருந்து 3:30 ஒரு ட்ரேடை நம்ம பண்றோம் அப்படின்னா வி கால் இட் அஸ் இன்ட்ராடே. வாங்குறேன் 3:15 வித்துறேன் அப்படின்னா இன்ட்ராடே. இல்ல விற்கிறேன் 3:30 வாங்கிடுறேன் அப்படின்னா அதுவும் இன்ட்ராடே. ஆனா நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன், அதை விற்கணும் அப்படி வச்சுக்குவோம். சரியா? என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஷேர்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்? நான் வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸை விற்கணும். ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸை விற்கணும். நான் வந்து இந்த ஆஸ்க்ல போகணும். ஓகேவா? இந்த ஆஸ்க் இருக்கு இல்லையா? இந்த ஆஸ்க்குள்ளார போகணும் அப்படின்னா நான் வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் இங்க ஹோல்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ல காட்டும். இது எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஷேர் இந்த கிளைண்ட் வந்து இந்த ஷேர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சரியா? இந்த ஷேர்ல எதையாவது ஒண்ணு விற்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து AIILன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இதை விற்கணும் அப்படின்னா இங்க போயிட்டு இங்க எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸிட் ஹோல்டிங்ஸ். சரியா? நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன், அதை நான் இன்னைக்கு விற்கணும். இப்ப நான் வந்து நம்ம முதல்ல பேசணும் இல்லையா? என்கிட்ட நீங்க வாங்கிட்டீங்க, நீங்க வாங்கினது வந்து நீங்க விற்கணும்னு போடுறீங்க. அப்போ நீங்க வாங்கினது உங்க ஹோல்டிங்ஸ்ல இருக்கும், நீங்க ஹோல்டிங்ஸ்ல இருந்து இவங்களுக்கு விற்பீங்க. அப்போ இதுல போயிட்டு எக்ஸிட் ஹோல்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட் அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். என்ன எடுத்துட்டு வந்துடும்? என்ன குவான்டிட்டின்றதை எடுத்துட்டு வந்துடும். இப்ப என்ன பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை எடுத்துட்டு வந்துடும். எல்லாமே எடுத்துட்டு வந்துடும்.
நான் 150 விற்கல. நம்ம முதல்ல என்ன பேசணும்? நான் 150 வாங்கினேன், 100 வாங்கினேன், 50 தான் விற்க போறேன் அப்படின்னா நான் வந்து 150 விற்கல, நான் ஒன்னே ஒன்னு தான் விற்கணும் 150ல. இல்ல மினிமம் ஒன் ஷேர், ஈச் ஒன் ஷேர். ஒரு ஷேர் வாங்கலாம், ஒரு ஷேர் கூட விற்கலாம். சரியா? இப்போ ஒன்னு மட்டும் நான் வாங்கணும் இல்ல விற்கணும் அப்படி வச்சுக்க. இந்த ஒன்ன வந்து நான் பிரைஸ் எனக்கு வேண்டிய பிரைஸ்ல போடலாமா? இப்ப 533 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நான் 533 ரூபாய்க்கு விற்க விரும்பல. ஆனா அதுக்கு பதிலா நான் வந்து பிரைஸ் என்ன பண்றேன்? 595 ரூபா வந்தாதான் விற்கணும் எனக்கு, இல்லாட்டி விற்க கூடாது அப்படின்னு நான் போட்டு செல் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். அகைன் சேம் ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போயிட்டு இது ஆர்டர் புக்ல பெண்டிங்னு போய் உட்காந்து முதல்ல என்ன போட்டிருந்தோம்? பை ஆர்டர் போட்டிருந்தோம், லிமிட் ஆர்டர் போட்டிருந்தோம், 10 ஷேர் போட்டிருந்தோம், 1050 ரூபாய்க்கு வந்தா பை பண்ணி போட்டிருந்தோம், 1095 ரூபாய் நடந்துட்டு இருக்கு. இதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ஒரு செல் ஆர்டர் கையில இருக்க ஷேரை விற்கிறேன். என்கிட்ட இருந்து வாங்கினாங்க, கம்பெனில வந்து அவங்க வாங்கினாங்க, அவங்க இப்ப விற்கணும்னு நினைக்கிறாங்க. வேற யார்ட்டையோ யாரோ ஒருத்தர், யாருலாம் தெரியாது. இந்த பிளாட்ஃபார்ம்ல யாரு வாங்குறா யாரு விற்கிறாங்க அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? சோ டாடா நான் வந்து என்ன பண்றேன்? ஏஎல்னு என்ற ஒரு ஷேர் இருக்கு, அதை வந்து நான் ஒரு ஷேரை விற்கணும்னு நினைக்கிறேன். ஆனா 533 ரூபா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் 595 ரூபா தான் விற்கணும்னு வந்தா போடுறேன். இன்னைக்கு 3:30 595 ரூபா வந்தா இந்த ஆர்டர் மேட்ச் அதுக்கு போட்டிருக்கான்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பூஜா போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. பூஜா போட்டிருக்க ஆர்டர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. பூஜாவும் அந்த ரேட் வந்து 595 வரும்போது பூஜா பை பண்ணதுக்கு வருது. சரியா? பை பண்ண ஆர்டர் மேட்ச் ஆயிடுச்சு. ஆர்டர் மேட்ச் ஆனோன்னா என்ன ஆகும்னா இவங்களோட புரோக்கர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் நோட் இவங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவோம். பூஜாவோட புரோக்கர் வந்து பூஜாவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் நோட் இஷ்யூ பண்ணுவாங்க. ரெண்டுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூஜாட்ட இருந்து பணத்தை வாங்கி பூஜா புரோக்கர் பணத்தை வாங்கி 595 ரூபாயை வாங்கி சாஜிதாவோட புரோக்கர் ராமசாமி கிட்ட பூஜாவோட புரோக்கர் கொடுத்துருவாரு. ராமசாமி என்ன பண்ணுவேன்? அந்த பணத்தை சாஜிதாவோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாத்துவேன், ட்ரான்ஸ்ஃபர். இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட். யாரும் போய் மனுஷன் உள்ள நுழைஞ்சு மாத்துறதுக்கோன வேலைகள் இப்ப கிடையாது. கம்ப்ளீட்லி இட்ஸ் பியூர்லி எலக்ட்ரானிக் மெத்தடாலஜி, ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். இதுல எதுவுமே நான் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. வைக்க கூடாதுங்கிறதுனால கையெல்லாம் வைக்க முடியாது. இது எல்லாமே ஆட்டோமேட்டட். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா புரோக்கருக்கு வந்து எந்த பவர்ஸும் கிடையாது. நான் வந்து 595 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியாது, நான் வாங்கலன்னு சொல்ல முடியாது, நான் வாங்கிட்டேன் அப்புறம் தரேன்னு சொல்ல முடியாது, இல்ல வித்துட்டு ஷேரை உங்கள்ட்ட இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. இந்த என்டையர் ப்ராசஸ் இஸ் கால்டு கிளியரிங் ப்ராசஸ். சரியா? கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் இருக்குது. இந்த கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்டும் வந்து யார் பண்ணுவா அப்படின்னா புரோக்கர்லாம் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஏஜென்சி அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, செபி கீழ அவங்க வர்றாங்க. அவங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி NSCCLன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி BSCC, அதாவது BSCல ஒரு கிளியரிங் கார்பரேஷன் இருக்காங்க, NSCல ஒரு கிளியரிங் கார்பரேஷன் இருக்காங்க. இவங்க ICCL இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட். இந்த 2 பேர் தான் இந்த வேலையை பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. சோ நாங்க வந்து புரோக்கர் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்? சார் எங்க கிளைண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கறத கிளியரிங் கார்பரேஷன் அனுப்பிச்சு விட்டுருவோம். கிளியரிங் கார்பரேஷன் என்ன பண்ணுவா? உன் கிளைண்ட் செல் பண்ணது மேட்ச் ஆயிடுச்சு, அப்ப இந்த ஆர்டர் நம்பர் எங்க மேட்ச் ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த ஒவ்வொரு ட்ரேட் எக்ஸிகியூஷனுக்கும் ஒரு ஆர்டர் நம்பர் ஜெனரேட் ஆகும். டைம், ஆர்டர் நம்பர், ஸ்கிரிப்ட் நேம், குவான்டிட்டி, வேல்யூ எல்லாமே ஜெனரேட் ஆகும். சரியா? இப்ப எல்லாமே ஜெனரேட் ஆகி இப்படி வரும். இப்படி வந்தா இவங்களோட புரோக்கர் கிளியரிங் கார்பரேஷன் அனுப்பிச்சுவான். சார் ஒரு ஷேரை இவங்க செல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கிளியரிங் கார்பரேஷன் அனுப்பிடுவான். இவங்க புரோக்கர் என் கிளைண்ட் ஒரு ஷேரை பை பண்ணிருக்காங்க அப்படின்னு அவனும் கிளியரிங் கார்பரேஷனுக்கு அனுப்பிடுவான். இந்த ஆர்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அது யாருக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கிளியரிங் கார்பரேஷன் என்ன பண்ணுவான்? இவங்கள்ட்ட இருந்து இவங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து ஷேரை எடுத்துக்கிட்டு இவங்களோட டிமேட் அக்கௌண்ட் கொடுத்துருவான். இவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து 595 ரூபாய் பணத்தை எடுத்து ஷாஜிதாவோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு 595 ரூபாய் மாற்றும். இது எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். இது வந்து இட் இஸ் கால்ட் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ். மேடம் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம வந்து 1 டே ப்ராசஸ் மேடம். இன்னைக்கு வாங்குறீங்க இல்ல இன்னைக்கு விற்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். வேர்ல்டுலே இந்தியா மட்டும் தான் ஃபாஸ்டஸ்ட் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் பண்றோம். 1 டே, அதாவது முதல்ல வந்து T+1 இருந்துச்சு. முதல்ல வந்து ட்ரேடிங் டே +1 டே இருந்துச்சு. அதாவது மண்டே பண்றீங்க அப்படின்னா டியூஸ்டே போக வெனஸ்டே தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ட்ரேடிங் டேவே பண்றாங்க செட்டில்மெண்ட் அண்ட் கிளியரிங். இன்னைக்கே உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க.
நாளை காலையில உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க, நாளை காலையில அவங்க கொண்டு ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வேர்ல்டுலே ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் ப்ராசஸ பண்றது இந்தியா மட்டும்தான். இந்தியாவை தவிர வேற எந்த கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் ப்ராசஸ் கிடையாது. நீங்க ஈவன் யூஎஸ் நம்ம